ஒளி என்பது மின்காந்த அலைகளால் ஆனது. சாதாரண ஒளியில் மின்புல வெக்டர்கள் எல்லா திசைகளிலும் அதிர்வுறும். இதை நாம் துருவப்படுத்தப்படாத ஒளி என்று அழைக்கிறோம். இந்த ஒளியை ஒரு போலரைசர் வழியாக செலுத்தும்போது அது ஒரு குறிப்பிட்ட திசையில் உள்ள அதிர்வுகளை மட்டுமே அனுமதிக்கும். இப்போது ஒளி நேரியல் ரீதியாக துருவப்படுத்தப்படுகிறது. மாலஸ் விதி ஒரு போலரைசர் மற்றும் அனலைசருக்கு இடையே உள்ள கோணத்தை பொறுத்து ஒளியின் செறிவு எவ்வாறு மாறுகிறது என்பதை விளக்குகிறது. அனலைசரின் மீது விழும் துருவப்படுத்தப்பட்ட ஒளியின் செறிவை நாம் I0 என்று வைத்துக் கொள்வோம். அனலைசரின் அச்சுடன் தீட்டா கோணத்தில் வரும் மின்புல வெக்டரை 2 கூறுகளாக பிரிக்கலாம். அதில் cos தீட்டா கூறு மட்டுமே அனலைசர் வழியாகச் செல்லும். இதன் விளைவாக வெளிவரும் ஒளியின் செறிவு கோணத்தின் காஸ் மதிப்பின் வர்க்கத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். இதுவே மாலஸ் விதி I0 cos2 தீட்டா. நிலை 1 2 அச்சுகளும் இணையாக இருந்தால், அதாவது கோணம் சுழியாக இருக்கும்போது ஒளி முழுமையாக வெளியேறும். அப்போது செறிவு அதிகபட்சமாக இருக்கும். நிலை 2 2 அச்சுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருந்தால் எந்த ஒளியும் வெளியேறாது. அப்போது செறிவு 0 இருக்கும். இந்த வரைபடம் கோணம் மாறும்போது ஒளிச்செறிவு எவ்வாறு மாறுகிறது என்பதைக் காட்டுகிறது. 90 டிகிரியில் செறிவு மறைந்து மீண்டும் 180 டிகிரியில் அதிகரிக்கிறது. உதாரணமாக, கோணம் 60 டிகிரியாக இருந்தால் வெளிவரும் ஒளியின் செறிவு ஆரம்ப செறிவில் 25% மட்டுமே இருக்கும். சுருக்கமாகச் சொன்னால், அனலைசரைச் சுழற்றுவதன் மூலம் ஒளியின் செறிவை நாம் கட்டுப்படுத்த முடியும் என்பதை மாலஸ் விதி நிரூபிக்கிறது. ஒளியியல் பற்றிய இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி.